நம்ம ஏற்காடு வந்திருக்கோம். ஏற்காட்டுல வந்துட்டு நம்ம சாக்லேட் வாங்க போனால் நல்லா இருக்குமா? அது ஏற்காடு சாக்லேட் ஃபேமஸா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், ஊட்டிக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அதை தான் இந்த ஏற்காடு வந்து லேக்கு பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரினே ஒரு ஷாப் ஒன்று இருக்கு. இங்க ரொம்ப சீப்பாகவும் கிட்டத்தட்ட அதற்கு கடையில போய் கேட்கும்போது வாங்கும்போது இங்க 30 ரூபா கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்காடுல வந்து சாக்லேட் வாங்குறாங்க இந்த ஃபேக்டரி பெஸ்ட்னு சொல்றாங்க. வாங்க உள்ள என்னென்ன டைப் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்கு, என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கு, எல்லாமே உள்ள போய் பார்ப்போம். எவ்வளவு ரேட் கம்மியா இருக்குன்றத ஃபுல் டீட்டெயில பார்ப்போம். வாங்க முடிக்கிறோம். ஃபேக்டரி ஷாப் உள்ள வந்த உடனே எங்கே மேனுஃபேக்சரிங் பண்றாங்களோ அங்கே போய் தான் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி வாங்கலாம். அதான் என்னுடைய ஸ்பெஷலை. நாங்கள் ஃபேக்டரியை பார்க்கலாம். வந்துக்கிறோம். பேசுறேன் அங்க போயிட்டு காட்டுறேன். புரியல. நல்லா இருக்கா? இதாங்க இது பார்க்கறத ஃபேக்டரி. இங்கே தான் வந்து சாக்லேட் தயாரிக்கிறாங்க. எங்கே மெஷின் இதெல்லாம் கலக்குறா தான் இருக்கா? இங்கே சாம்பிள் வச்சிருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கிக்க வேண்டியது. டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கா? அது பார்ப்பாங்க. வந்துடு. இது பேர் என்ன? மடுவாட்டிக்காங்க. மடுவாட்டி கிழங்கு. மடுவாட்டி கிழங்கு. இதுல இருந்து இருக்கு சாக்லேட்டு. எதுக்கு நல்லது? அம்மா இருக்க மாட்டேங்க. இங்க வாங்க. மடுவாட்டி கிழங்கு. அது மடுவாட்டி கிழங்கு. சூப் வச்சு குடிக்கணுமா? ஏற்காட்டுல வந்து மடுவாட்டு கிழங்குது. வேறு மாதிரி இருக்கு. வேறுதான் அது மலையில மட்டும் கிடைக்கும் போது இருக்குது. இது கையால் வலி, மூட்டு வலிக்கு வந்து அது உண்மைதான். சூப் வச்சு குடிச்சா கையால் வலி, மூட்டு வலி சரியான்னு சொல்றாங்க. அதுக்காக வச்சிருக்கேன். எனக்கு வாங்கிக்கலாம். இது வந்து இங்க மட்டும் இல்ல, சிறுமல்ல இருக்கு. குடிச்சிருக்கேன். சிறுமல் நல்லா இருக்கு. இப்படிதான் மிக்சிங்ல இருக்கும் எல்லாம். இது என்ன சொல்லுங்க. கொக்கோ சுகர் பவுடர். கொக்கோ ஃப்ரூட் இருக்கு. ஃப்ரூட்ஸ் இருக்கு. எடுத்து தனியா பிரிச்சிருவீங்க அப்படிதானே? இதுலதாங்க சாக்லேட் எல்லாம் மிக்ஸ் பண்றாங்க. தண்ணி வச்சிருக்கு. மேல பார்த்து தண்ணி கொதிக்கும் போது இதாகும். அப்படியா இருக்கு. இப்படிதான் சாக்லேட் அது நல்லது. இந்த மிஷின் என்ன இது? ஆமாமா, அதே மிக்ஸ் பண்ணி கொடுத்துறாது. வேற என்ன பண்றீங்க? இதெல்லாம் பண்ணுது எல்லாமே. இதெல்லாம் வந்து காஞ்சதுக்கு அப்புறம் அங்க வச்சு கட் பண்ணிடுவீங்களா? எவ்வளவு நேரம் காயணுது? ½ hour காயணும். ½ hour இல்லையா? எல்லாம் ஹேண்ட்மேட் தான். இதெல்லாம் வந்து ஒரு வாரமா இருந்ததா? ஒரு வாரம்லாம் ஆகாது. எத்தனை நாள் காயணும்? ஒரு ½ hourல காஞ்சிரும். ½ hourல காய்ச்சிரும். ஒண்ணு கட் பண்ணிடலாம். ஒரு வாரத்துல வித்துரும். சாக்லேட்டுக்கு என்னென்ன முக்கியமான இன்கிரிடியன்ஸ் என்னென்ன சேர்ப்பீங்கண்ணே? கொக்கோ பவுடர், சுகர், மில்க், பட்டர். கொக்கோ பவுடர், சுகர், மில்க், பட்டர். மூணு தான். மில்க் பவுடர் சேர்க்கறதுல. ஆமா. டார்க்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கொக்கோவும் சுகர் பட்டர் மட்டும் தான் இருக்கும். இதுல ஆமா. இதுல சுகர், கொக்கோ பட்டர் ரெண்டு இருக்கு. இதுல ரெண்டு லேயர் இருக்கு. இதுலயே ஒரே லேயர் தான். இது ரொம்ப டார்க்கா இருக்கு, லைட்டா இருக்கு. அது மேல காஞ்சனா அப்படி தெரியுது. ஓகே. இது காயற மாதிரி இருக்கு. அந்த இதுல ஒயிட்டா இருக்குறதுல மில்க்கும் கொக்கோவும் சேர்ந்து. ஒயிட்ல வந்து மில்க் போட்டு சுகர் பட்டர் மட்டும். அது மட்டும் தான் சேர்ந்தது. சோ மூணு டைப் தான் பண்றீங்க. ஆமா, மூணு டைப் தான். வேற கிரஞ்சி, தோல் முந்திரி, வேர்க்கடலை, பாதாம், அது நிறைய வெரைட்டி வரும். அப்புறம் ஸ்பைசஸ் இருக்குங்களா? ஸ்பைசஸ் வச்சிருக்கீங்களா? ஸ்பைஸ் அங்க கீழ இருக்கு. நாங்க காஞ்சி வச்சிருக்கோம். ஏன்னா சீசன் மட்டும் தான் பழம் கிடைக்கும். பழத்துல இருந்து காஃபி பவுடர் பழமா இருக்கும். இது வந்து காஞ்சி வச்சிருக்கோம். சரி, பழமா இருக்கும். அந்த பழத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கின் ரிமூவ் பண்ணோம்னா இப்படி வரும். பேல் ஸ்டேஜ். இதுல இருந்து ரிமூவ் பண்ணா இப்படி வந்துருது. இது பேல் ஸ்டேஜ். இது ஒரு 10 நாள் காய வைப்போம். சரி, காய வச்சதுக்கு அப்புறம் இது செகண்ட் லேயர் ரிமூவ் பண்ணுவோம். உடைஞ்சிருது. செகண்ட் லேயர் ரிமூவ். ஆமா, இந்த இருக்கு. அதுக்குள்ள இந்த பீல் இருக்கும். 10 நாள் காய வச்சுட்டு அந்த மிஷின்ல, பெரிய மிஷின்ல போட்டு ரோஸ்ட் பண்ணோம்னா இது மாதிரி வந்துரும். அப்பதான் காஃபியோட அரோமா வரும். இதான் ஃபைனல். இதை வந்து உடைச்சு அரைச்சாதான் கிரைண்டிங் பண்ணி பவுடர் பண்ணிட்டோம்னா
அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங் அண்ட் டேஸ்ட் வரதுக்காக சிக்கடி மிக்ஸ் பண்ணுவோம். சிக்கடி அது வந்து 80-20 ரேஷியோல பண்றது. அது சிக்கன் எது என்னது? அது முள்ளங்கி மாதிரி ஒரு கிழங்கு. அது இங்கே கிடைக்கும்? அது இங்கே கிடைக்காது, நமக்கு வரதே பவுடரா தான் வரும், வெளியில இருக்கணும். வெளியே இருந்து வரும். புரியல. காஃபி பவுடர் ஃபில்டரா? நார்மல் காஃபி ப்ரூசன் ரைஸ் மாதிரியா? இன்ஸ்டன்ட் 180 ரூபா 100 இது எவ்வளவு 1/4 கிலோவா? 250 இது 180 100 கிராம். இது வந்து சாக்லேட் காஃபி. காஃபி பவுடர்லயே வந்து சாக்லேட் மிக்ஸ் பண்ணா சாக்லேட் காஃபி பவுடர் அது. இது கார்னர் காஃபி, இது சாக்லேட் காஃபி, இதுவும் இது பியூர் காஃபி. இதாங்க பியூர் காஃபி, எந்த மிக்சர் இல்லாம இதை தூளை பயன்படுத்தினா அவ்வளோ ஸ்மெல் மூஞ்சி இருக்கு. எனக்கு மூஞ்சி இருக்குல்ல. ஆனா வந்து இதான் ஒரிஜினல் பியூரான காஃபி பவுடர், எந்த மிக்ஸும் இல்லாம. ஸ்மெல் சூப்பரா இருக்கு. இதான் ஒரிஜினல். நீங்க ஏற்காடு வந்தீங்கன்னா இங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். வாங்க அடுத்து சாக்லேட்லாம் பேக் பண்ணி இன்னும் வச்சிருக்காங்க, அங்கேயும் பார்ப்பாங்க. இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஃபைனலாக வந்து காஃபி பவுடரை அரைக்கிற மிஷின். இதாங்க இது லாஸ்ட்டாக பவுடராக அரைக்கிற மிஷின் தான். பார்த்து வாங்க அப்படி உள்ள போய் பார்க்கலாம். இந்த அரைச்சி வச்சுருக்காங்க அரைச்சு. இதை அரைச்சி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எத்தனை நாள் இருக்குது? எத்தனை ஒரு 5 மாசம் இருக்கு? அது நீங்க யூஸ் பண்றத பொறுத்து. மாசத்துக்கு 2 டைம்ஸ் போட்டுப்பாங்க, சில பேர் இவ்ளோ போட்டுப்பாங்க. அவங்க வந்து யூஸ் பண்றத பொறுத்து வச்சுக்கலாம். இதனால அந்த ஃபேஸோட டாட் இருக்கு இல்லாம போகும். Black dots wrinkles clear ஆகும். டஸ்ட் இல்ல ஃபேஸ்ல இருக்குல அது எல்லாமே ரிமூவ். ஓகே ஓகே. இதெல்லாம் சார் அதெல்லாம் ஃபேஸ் வாஷ். ஓ, இதெல்லாம் இங்க தயாரிக்க பண்றதுனா? சார் ஆர்கானிக் எங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வரும். எல்லா பொருளும் ஒரு இடத்துல பண்ண முடியாது. ஓகே ஓகே. எல்லா பொருளும் ஒவ்வொரு இடத்துல தான் வரும். ஒவ்வொரு இடம் மீன்ஸ் எப்படின்னா ஏற்காடுக்குள்ளேவா இல்ல வெளியவா? ஏற்காடுக்குள்ள இருந்து எங்க பிராண்ட் வெளிய இருக்கு, வெளிய இருந்து வரும். வெளிய இருந்து வரும். 55 வயசுக்கு மேல இருக்கு. அணில வந்து நிறைய வெரைட்டிஸ் உண்டு. ஓகே. இதெல்லாம் மலையில இருந்து எடுக்கிறது. மலை தேனா உங்களுக்கு காட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா பாறையில எங்க வேணாலும் இருக்கும். ஓகே. அது எடுத்துட்டு வரலாம். அதே கொம்பு தேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டுக்குள்ள போனீங்கன்னா ரொம்ப இன்டீரியரா உள்ள போகணும். போயிட்டா அங்க எங்கேயாவது மரத்துல கொம்புல யூ ஷேப்ல கட்டிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அது வச்சு சிங்கிள் ட்ராக் மட்டும் தான் போடும். இது அப்படி கிடையாது. மலை தேன் அது நிறைய ரேக்ஸ் வரும். அப்படியே கூடு இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? அதெல்லாம் மலை தேன். இது சிங்கிள் ரேக். மெடிசினல் யூஸ், பிள்ளைங்களுக்கு வந்து பேச்சு வரல கொடுக்குது, ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் அவங்க எல்லாம் எடுக்கிறாங்கன்னா கம்பல்சரி இந்த மலை தேன் எடுப்பாங்க. மலை தேன் இது எவ்வளவு வரும்? அது நீங்க கையில வச்சு உங்களுக்கு இது மலை தேன். இது வந்து 250 grams 350. அதே மலை தேன் வந்து 250 grams 300. ஓஹோ. அதுலயே வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா முருங்கைத்தேன் இருக்கு. முருங்கைத்தேன் அப்படின்னா முருங்கைப்பூல இருந்து எடுக்கிறது. முருங்கைப்பூல தோப்புல வச்சு பூல இருந்து அப்படியே நேச்சரா நம்ம எடுக்கிறது. இது 250 கிராம் 250 ரூபா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் வரும். 1 கிராம் 1 ரூபா அது கணக்கு. நீங்க இதெல்லாம் டேஸ்டிங் பாக்குறது கூட பாக்கலாம். காட்டுங்க. இது வந்து ஸ்பூனோட எடுங்க. இது மலைத்தேன். ஓகேங்களா? மலைத்தேன். இது முருங்கைத்தேன். ஒரு டிஃபரண்ட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா முருங்கை வந்து எப்படி அப்படின்னா முருங்கை கீரை நீங்க சாப்பிடுறீங்களா? ஆமா. அது என்ன பெனிஃபிட்டோ அந்த பெனிஃபிட் அப்படியே வரும். ஓகே ஓகே. இது தாராளமா நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி வந்து கொம்பு தேன். திக்கா இருக்குது. இது வந்து வித் பேக்ஸோட வரும். ஆமா மிக்ஸா இருக்கு. வேற இது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் தேன். இது வந்து ரோஸ் பெட்டல் மலத்தேனும் ஊற வச்சிருக்கு. ஓகே ஓகே ஓகே. இது ஒரு தேன் தானா? அது
வெளியில வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுகர் சிரப்ல ஊற வச்சிருப்பாங்க. நீங்க அந்த மாதிரி வரும். இது ஸ்மெல் பாத்தீங்கன்னா ரோஸ் ஒரிஜினல் ரோஸ். ஓகே ஓகே ஓகே. ஹனி அது குல்கன். ஹனி வந்து இதெல்லாம் வந்து மலத்தேன். இதெல்லாம் மலத்தேன். இது கொம்பு தேன். எல்லாத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஒவ்வொன்றுக்குமே. குல்கன் நல்லா இருக்கு. அது வந்து ஸ்டிக்கர் அப்ப ஒட்டிடுறேன். இப்போ 5 பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். 5000 ரூபாய்க்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது பாருங்க குட்டி பையாக இருக்கு, 1000 ரூபா. ஆனால் வேல்யூ நல்ல வேல்யூவாக இருக்கு. எல்லாமே ஆர்கானிக்காக வச்சிருக்காங்க. அதான் இதோட ஸ்பெஷல். லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணி விடுறேன். கடை பேர், ஃபோன் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணால் கூட கொரியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. முழுக்க ஆர்கானிக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைவாகவே நம்ம பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதோட ஸ்பெஷல். இதோட வீடியோ ஹெல்ப் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்ப்போம். தேங்க்யூ, பாய். இப்போ சாக்லேட் பேக்கெட்டில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கல்ல, ரேட் எப்படி இருக்கு? ஓகே, காஸ்ட்லியா தான். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். என்னங்க எக்ஸ்பென்சிவா இருக்குன்றது மேட்டர் இல்ல, டேஸ்டா இருக்கு. ஆனா உண்மையிலேயே ஆர்கானிக்கா இருந்தா நல்லா இருக்கும். ஆனா ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு. வேற கடையெல்லாம் வந்து ஒரு டேஸ்டா இருக்காதா? இல்ல அது தெரியல. நான் ஊட்டிலே சாப்பிட்டுருக்கேன். டேஸ்டா தான் இருந்துச்சு. ஆனா காஸ்ட்லியா வந்து ஆனா வாங்கலாம். ஏற்காடுல இதுதான் பெஸ்ட். வந்ததுக்கு வாங்கிட்டான், ஒரு வழி இல்ல. போனா வீட்டுல செருப்பாடுவாங்க. அது அதனால வந்து வாங்கிதான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் வாங்க. போய் என்னதான் வாங்கிட்டு கேட்பாங்க. அப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நைட் என்ன பண்ணீங்க கேட்பாங்க. ரவுண்ட் வாங்கி இது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, வந்தோமா வாங்கினோமா கொடுத்தோமா டீசெண்டா இருந்து போயிருக்கணும். அதனால மக்களே, முடிஞ்ச வரை எங்க போறாலும் வீட்டுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. அப்பதான் வீட்டுல எந்த பிரச்சனை வராம இருக்கும் அப்படின்றத அந்த பதிவு சொல்லிக்கிறேன். நீங்களும் சொல்றீங்க. நான் சொல்றேன்.